என்னக்காரன்னு தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் கடன் கடன்ற ஒரு வலைக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். கண்டென்ட் இல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவா வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்தவங்க நானும் எதிர்பார்க்கல. இதை மறக்காம வச்சிருக்காரு. இந்த குழந்தை தான் இங்க ஒரு இந்த துண்டுல போட்டு இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் ஹாஸ்பிட்டல் அங்க வந்து அந்த துண்டுல இருக்கிற குழந்தை ஒரு நம்ப முடியுதா ஏதாவது? நான் ரம்யா ராமகிருஷ்ணா. லவோல படத்தை நடிச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல கமிட் பண்ணாங்க. போன்ல சொல்றப்போ அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. அதாவது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படமா இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. அண்ட் பேரண்டிங் எவ்வளவு முக்கியம், ஒரு குழந்தைய வந்து நம்ம கொண்டு வரணும், ஜென்டி கிட்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல அவர் காமிச்சிருப்பாரு. அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் கடன் கடன்ற ஒரு வலைக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வலையில சிக்கிறாதீங்க, சிக்கினீங்கன்னா வெளியே வந்து சின்னபுலமாயிருவீங்க அப்படிங்கிறது ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு டிரெக்டர், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் அண்ட் பவிஷ், அவர் ஹீரோ, ஹீஸ் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப அமைதியான ரொம்ப நல்ல பையன். அண்ட் அவரோட டைலாக்ல இருந்து ஒர்க்ல இருந்து அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருந்தது. அண்ட் நாகதுர்கா சொல்ற வரைக்கும் ரேப்போ வந்து எனக்கு ரெண்டு பேர் கூடமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னோட நிஜமா சொல்ல போனோம் சிஸ்டர் அந்த இதுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து வி ஹேட் அ வெரி குட் ரேப்போ. எனக்கு செல்வராகவன் சார் கூட நடிக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு கிடைக்கல. ஸோ டெஃபினெட்லி ஐ ஷுட் பி ஒர்க்கிங் இன் ஃபியூச்சர். டெஃபினெட்லி அவரோட படங்கள் பார்த்து தான் என்னோட ஏர்லி டீம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி மீட்டிங் கஸ்தூரி ராஜா சார் ஹியர் அண்ட் வனிதா நான் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு என்னோட நன்றி. மொத்தமா கண்டிப்பா இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். அண்ட் சொல்ற மெசேஜும் ஜாலியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குவைட் அ ஜர்னி, இட்ஸ் பின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஆரம்பிச்சதுக்குள்ள முடிச்சாங்க. ஸோ ரொம்ப நிறைய பேசுறதுக்கு கூட கொஞ்சம் கண்டென்ட் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவா வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தினேஷ் சார் வந்து தினமா மீடியா வந்து தே கேம் வித் ஐடியாலஜி ஆஃப் மேக்கிங் குட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலா நின்று இருக்காரு, பில்லர் ஆஃப் சப்போர்ட். சார் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை சார் வைக்கப்படுறீங்க. அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஐ ரியலி அட்மயர் தட். நான் அதை வந்து சொன்னேன் சில மீடியால பேசும்போது, நான் சொன்னேன் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவா இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது அலைவா இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது. பட் ஒரு சிலருக்கு அது எப்பவுமே அலைவா இருக்கு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வத்தை பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடி நான் நினைச்சது டோட்டலா வேற. அந்த லிஸ்ட்ல அவர் இல்ல, சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்ல நான் ஒரு 10 பேரை வச்சிருந்தேன் சார், இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூ ஆர் தட் பிக் பிரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்க கண்டிப்பா அந்த கேட்டகரியில இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ஷன்ல இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஹூ ஹீ இஸ் அப்படின்னு. So he's such a wonderful, innocent, very lovable person. நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன். எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம் தான் சொல்றோம். ஆனா நிஜத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து. ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஐ திங்க் பவிஷ் டிசர்வ்ஸ் இட் அண்ட் மகேஷ் ராஜேந்திரன் டிசர்வ்ஸ் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் உங்க டைம் கொடுத்து வந்திருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் தெரியாதவங்களும் உட்காந்துருக்காங்க, என்னோட ஒர்க் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த விழா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து அது
இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு எடுத்து அந்த டேரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா வந்து நீங்க நல்லா ஆக்டர்னு இவங்க சொல்றாங்க, நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, நீங்க அதை நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க நம்புறேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பையன் நல்ல மனுஷன் சொல்றாங்க. அதுவும் எங்க தாத்தாவும் எங்க சுரா சாரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சொன்னது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டா நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஸ்வர் சாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்தவங்க நானும் எதிர்பார்க்கல. அது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம படத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அது ரொம்பவே பெருமையா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட்னால எங்க பேசுறது கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் பட் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்தை கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்துல பெருசு. அண்ட் எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பா அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய பெரிய சக்சஸ் ஆகணும். அண்ட் படத்துல வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கேஎஸ் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்னே அவங்க ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அப்படி கிடையவே கிடையாது செட்ல. அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலா. ஏன்னா வந்து நான் 4 வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சேன். எனக்கு அப்ப கூட யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்ல வந்தது ஆக்சுவலா. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலா மேம் நீங்க வந்து நாகூர்வா கேரக்டர் பண்ணிருக்கலாம், அவங்க உங்க கேரக்டர் பண்ணிருக்கலாம், கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். அண்ட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமா இருக்கு. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றி சொன்னாரு. அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸா இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டேரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்றாங்க படத்தை பத்தின்னு. ஆனா அவரா நினைச்சு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொன்னேன். அந்த படத்துல ஃபாக்சன் இருக்காரு, அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த படத்துல அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன படம் கேட்கறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் நம்புறேன். அண்ட் ஃபாக்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசரா இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து சொல்லிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அது நோட் வெரி விஷயம் சார். நானும் ஆக்சுவலி நிறைய ஹார்ட் பண்ணிருக்கேன் படத்துக்கு. தினேஸ்வரன் கூட இன்னொரு படம் வேற பண்றேன், அந்த படத்துக்கு நிறைய ஹார்ட். ஸோ அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்போ, அதனால ஜாலியா பேசி நம்ம நான் இப்படி பேசுறேன். இந்த நாளைக்கு படம் வந்து எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பவிஷ் வந்து ஹீரோயின் வந்தாரு, இதை பேசுறீங்களா? நான் வந்து வெரி சென்டிமெண்டல் ஆர்டிஸ்ட் தான், வெரி எமோஷனல். ஒரே மேடையில 3 ஜென்ரேஷன் பத்தி அங்கிள் சொன்னாங்க, கத்துறது அங்கிள். ஸோ அந்த கொடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல மைக்கு. ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில இவங்க வீட்டுக்கு போனா நான் வந்து இங்க நின்று கேட்கிறேன், எங்க வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்கிற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்கிறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சிலையும் இதுலையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க. கன்னடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் அந்த படத்தை ஓட வைக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் நன்றியோடு வணக்கம் சொல்லணும். இந்த மேடை நீங்கள் எத்தனையோ விழாக்கள் பார்த்துருப்பீங்க, சில நாள் இங்கேயே கூட படுத்திருந்துருப்பீங்க. நானும் சமீப காலமாக எத்தனையோ நாள் இங்கே இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மேடையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கின்றது. நான், என் மகன், என் பேரன் ஒரே மேடை. இது சினிமாவில் ரொம்ப பேருக்கு கிடைக்கணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு.
இது வந்து அவ்வளவு சாதாரணமாக இந்த இடத்துல வந்து டக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் பட்ட நாங்கள் இழந்த இழப்புகள் மேக்ஸிமம் தனஞ்சயனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சும்மா வந்து இந்த இடத்துல டக்குன்னு நிற்க முடியாது. உண்மையிலே தனுஷுடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லம் தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடன்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்க. இத்தனோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி காஞ்சிட்டு இருப்பார். அவங்க அம்மா தோளில் அந்த கை குழந்தை கறிக்கணப்பா அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. இது அந்த ஃபோட்டோவே ஏற்று போல இருக்கு. இதை எப்படி காமிச்சா என்ன தெரியும்? இதை மறக்காம வச்சிருக்காரு. இந்த குழந்தை தான் இங்க ஒரு இந்த துண்டுல போட்டு, இதோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து அந்த துண்டுல இருக்கிற குழந்தை ஒரு நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. என் நிலைமையில நீங்களாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு தான் போராடி வந்தேன். போராடினா சாதாரண போராட்டம். எனக்குமே சினிமா பிடிக்காது. சினிமா தான் துரத்தி என்னை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. சினிமா தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி போனாலும் உனக்கு விடாது, நீ விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. நம்மளோட கெட்டிக்காரன், நம்மளோட ஞானிகள் எத்தனையோ பாரதி ராஜாக்கள், பாக்யராஜாக்கள் இனி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதிர்ஷ்டமா உழைப்பா தெரியாது. பட் என்னுடைய இந்த இடத்துல வந்து நிற்கிறது காரணம் என்னுடைய உழைப்பு, டிசிப்ளின். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல இருந்து மாறவே இல்லை. இந்த படத்துல எல்லாருமே அப்படித்தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் நல்லா தெரியுது ஃப்ரேம்ல. எந்த ஃப்ரேம்லயுமே யாருமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி தெரியல. அவ்வளவு நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குன்னு எல்லாரும் வாயில இருந்து வருது. ஹைதராபாத்லயும் சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா வரணும். அதுக்கு நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி எல்லாருக்கும். அவருக்கு எல்லாமே கிரியேட்டிவ் பெற்றா கார். என்ன காரணம் தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. போகும்போது கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது, அந்த பசங்க படுற பாடு, இந்த பொண்ணுங்க கோத்ரூ எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலா சொன்னாங்க. நானும் நிறைய போராட்டம்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பசங்க இது அதான் அவங்ககிட்ட சொன்னா ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் பவிஷ் வந்து ஏதோ பண்ணிட்டே இருக்காரு, டக்கு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் முடிச்சாங்க. I think that's how future cinema would be. Like அவ்வளோதான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. I think you will like the film. You will love the film actually.